தேவ சித்தத்தின்படி உங்க ஜெபம் இருக்கான்னு பார்க்கணும். ஜெபம் ரெண்டாவது ஆண்டவர் கேட்கணும் அப்படின்னா உங்க ஜெபம் தேவ சித்தத்தின்படி இருக்கணும். கண்டதையும் யோசித்துக்கிட்டு ஜெபம் பண்ணிக்கிட்டு ஆண்டவர் இதைத்தாரு அதைத்தாருன்னு தரண்டாரு. பைபிள் சொல்லுது யாக்கோபு 4 சொந்த இச்சையின்படி கேட்டா ஜெபம் கேட்கப்படாது, இச்சையின்படி கேட்கிற ஜெபம். மனசுல ஆசைக்காக நீங்க திருமண காரியங்கள் வரும்போது நிறைய பேர் ஆண்டவர்கிட்ட அப்படிதான் கேட்பாங்க, அவங்க ஆசைப்படி அவங்க இஷ்டப்படி. யாரையாவது ஒருத்தரை லவ் பண்ணிக்கிட்டு எனக்கு இவ்வளவுதான் கட்டி வைக்கணும் ஆண்டவரேன்னு ஆண்டவர்கிட்ட போய் ஜெபம் பண்றது. ஆண்டவர் சொல்லுவார், எப்பா இவ உனக்கு செட் ஆக மாட்டாயா, இது உனக்கு சரிபட்டு வராதும்பாரு. அவாதான் வேணும், ஒத்த கால்ல நிக்கிறது. ஆண்டவர் பார்த்து பார்த்து கொஞ்சம் வேண்டாம் 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 சொல்லுவாரு. இல்லவே இல்ல, இவன் பிடிவாக பிடிப்பான். அதுல வேற ஒரு வசனத்தை வேற சொல்ல, நீதிமானுடைய மன விருப்பத்தின்படி எல்லாம் நிறைவேற்றுவார். இந்த வசனத்தை வேற உள்ள தள்ளிடுவான். ஏன்னா ஆண்டவர் நீதிமானுடைய விருப்பத்துல நிறைவேற்றுவேன்னு சொல்லியிருக்காருல, என் விருப்பம் இதான் ஆண்டவரே நிறைவேற்றுங்க. நீ நீதிமான இல்லையே. நீதிமான் எப்படி லவ் பண்ணுவான்? நீதிமான் எப்படி அங்கிட்டு இங்கிட்டு சுத்திட்டு அலைவான்? எவ்வளையோ ஒருத்திய சைட் அடிச்சுக்கிட்டு யார எவன் அலைவான்? நீதிமானா? பாவி. உன் ஜெபம் எப்படி கேட்கப்படும்? ஆண்டவரும் பொறுமையா இருப்பாரு. வேண்டாம்ப்பா, உன் லைஃபுக்கு இவன் செட் ஆக மாட்டா, உன் லைஃபுக்கு இவன் செட் ஆக மாட்டாமா, விட்டுருமா பாரு. கேட்கவே மாட்டான். புடிச்சு அவரை ஒரு உழுக்கி எனக்கு கட்டினாலே அவளை கட்டுவேன்னு சொல்லி அலறி கூத்தாடி ஆண்டவர் பாப்பாரு. இதுக்கு மேல இவனை ஒன்னும் கண்ட்ரோல் பண்ண முடியாது, சரி போடா கட்டிக்கோம்பாரு. கல்யாணம் பண்ணி ஒரே ஒரு மாசத்துல வருவான், ஆண்டவரே எனக்கு இந்த இப்படிப்பட்ட ஒரு பொம்பளை எனக்கு கொடுத்துட்டீங்களப்பா, இப்படிப்பட்ட ஒரு ஆம்பளை எனக்கு தந்துட்டீங்களே, வாழ்க்கையே போச்சே. ஆண்டவர் சொல்லுவாரு, சொன்னா வேண்டாம்னு, நான் தான் சரியா உனக்கு ஒரு நல்ல ஒரு மனைவிய ஒரு நல்ல ஒரு கணவனை இணைச்சு கொடுப்பேனே, நீ பிறக்கும் போதே உனக்கு நான் செலக்ட் பண்ணி வச்சுட்டேனே, நீ பிறக்க முன்னே பேர் வச்சிருக்கேனே, ஆனா நீ என் சித்தத்தை இல்லாம நான் உனக்கு முன் குறிச்சத நீ கல்யாணம் பண்ணாம எவ்வளவோ ஒருத்தைய கட்டினல, எவனையோ ஒருத்தைய கட்டினல. அதனாலதான் உன் ஜெபம் தேவ சித்தத்தின்படி இருக்கணும். ஆண்டவர் பொறுமையா இருப்பாரு. வேண்டாம் வேண்டாம் வேண்டாம்னு சொல்லுவாரு, இல்லைன்னா போய் தொலைன்னு கொடுத்துருவாரு. ஆனா சாகரவர், அதாலதான் உங்களுக்கு பிரச்சனை வரும். தேவ சித்தத்தின்படி உங்க ஜெபம் இருக்கணும். உங்க ஜெபம் தேவ சித்தத்தின்படி இருக்காமனு நீங்க தான் செக் பண்ணி பார்க்கணும்.